ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு லைக் பண்ண வேணாம், எனக்கு ஃபாலோவும் கொடுக்க வேணாம், இந்த செய்தியை மட்டும் ஒரு நிமிஷம் நீங்க கேட்டா போதும். நமக்கு இந்த விமான விபத்து கேள்விப்பட்டிருக்கோம், இதுவரைக்கும் 274 பேர் மரணிச்சிருக்காங்க. அந்த விமானத்துல ஒருத்தவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க, மத்த எல்லாருக்கும் நான் அடுத்த நிமிஷம் நான் மரணிக்க போறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? 15 சின்ன பிள்ளைகள், எத்தனை முதியவர்கள் அந்த ஃபிளைட்ல நான் அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க மாட்டேன்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா? அப்ப இறைவன் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இது பெரிய ஒரு சோதனை கிடையாது, இது நமக்கும் ஒரு சோதனை தான். அல்லாஹ் அவங்க மூலியமா நம்ம விழிச்சுக்கணும்ட்டு அல்லாஹ் நமக்கும் ஒரு அல்லாஹ் காட்டுறான். அப்ப நம்ம அடுத்த நிலை எப்படி இருக்கு, நம்ம நாளைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அடுத்த நாள் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு இந்த சந்தோஷத்தை தேடிதான் போறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கட்டளை விதிச்சிருக்கான் அதை நம்ம பார்க்க மாட்டோம், எத்தனை கடமைகள் அல்லாஹ் விதிச்சிருக்கான் அதை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம நாளைக்கு எப்படி நல்லா இருக்கலாம்னு தான் நம்ம பாக்குறோம். நம்ம அங்க மரணிச்சிருந்தா நம்மளுடைய நிலையை நாளைக்கு மறுமையில யோசித்து பாருங்க. அல்லாஹ் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த இடத்துல நம்மளால பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம திணறக்கூடியவர்களா இருந்திருப்போம். ஏன்னா நம்மள்கிட்ட தொழுகை கிடையாது, நம்மகிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் நம்மள்ட்ட கிடையாது. அப்ப நம்ம அந்த இடத்துல மரணிச்சிருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கட்டு தந்திருக்கான். அது போல எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் நம்ம அதை கடந்து போறவளதான் இருக்கும். இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துற விதத்துல நம்ம நன்றி செலுத்தி நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷமானாலும் இருக்கலாம். நாளைக்கு மறுமைக்காக தான் நம்ம இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கோம். அந்த மறுமையை மறந்து இந்த உலகத்துல நம்ம தத்தளிச்சு போய் நிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம்ம வெளில வரணும், விழிக்கணும். நாளைக்கு மறுமைக்காக நம்ம வாழ்க்கை அமைச்சும் சந்தோஷமா இருக்கும்.